வெல்கம் டு ஒன் அமைச்சர் ரியல் எஸ்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு 6 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருந்த லேண்டு எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க. சூப்பரான செம்மண் பூமி, காடு நல்லா செவ்வாய்கொடியத்தில் நல்லா சாதாரணமான லேண்டுங்களாகவே இருக்கும். தார் சாலை இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் கார்னர் பீஸாக அமைஞ்சிருக்குங்க. வடக்கு சைடு எடுத்துக்கிட்டிங்களா பஞ்சாயத்து தார் சாலையும் வேறு இந்த பண்ணை வீடு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடு, இந்த ஓட்டு வீடு ஒன்று இருக்குங்க. இதுலேயே கிழக்கு சைடு வந்து மண் சாலையும் வடக்கு சைடு வந்து பஞ்சாயத்து தார் சாலையுமே அமைஞ்சிருக்குங்க. இடம் நல்லா செவ்வாய்கொடியத்தில் இருக்க வாஸ்துக்காகவே இருக்கும். இடம் நல்லா நீட்டான லேண்டுங்க. இது ஒரு 5 to 6 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருக்குங்க. தென்னை மரமில் இந்த தோட்டத்தில் இருக்க இந்த தென்னை மரம் சொன்ன இந்த தென்னை மரம் தாங்க ஒரு 6 தென்னை மரங்கள் இருக்குது. மண் நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. மண்ணை பற்றி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடன் அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி ஒரு போர் ஒன்று இருக்குது அந்த லேண்டிலே. இந்த லேண்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட் சைடில் இருக்குது. நான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ எடுக்க போலங்க. நான் முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இடம் நல்லா இருக்குங்க. இடம் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் தாப்பட்டை அருகிலே அமைஞ்சிருக்குங்க. அந்த நாமக்கல் விட்டு நம்ம தாப்பட்டை வர வழியிலே தாப்பட்டைக்கு பக்கம் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. மெயின் வந்து நம்ம நாமக்கல் விட்டு தாப்பட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. என் தார்சல்லே அமைஞ்சிருக்கு. தோட்டத்தில் உள்ள தொட்டி ஒன்று, சின்ன தண்ணி தொட்டி ஒன்று இருக்குங்க. கிணறு பார்த்திங்கன்னா நல்ல கிணறு, நல்ல ஆழமான கிணறுங்க. தண்ணி இருக்குங்க. சுற்றி நல்லா கருங்கல் கட்டி நல்லா நீட்டாக வந்து பராமரித்து வச்சுருக்காங்க. தோட்டத்தில் கிணறு தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இவங்க வந்து இப்போ வந்து தோட்டத்தை வந்து விற்பனை செய்கிறதுனால வந்து எதுவும் விவசாயம் பண்ணாமல் இருக்குங்க. இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விவசாயத்துமே பண்ணலாங்க. இதில் போதான் மஞ்சள் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம், நம்ம மற்ற விவசாயம் எதுனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா செம்மண் பூமினா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் சிறப்பாக வளரக்கூடிய இலாண்டுதாங்க. ஒரு கிணறு, ஒரு போரு தனி கிணறோட இருக்குது. இந்த தோட்டத்தில் உள்ள மாமரம் தாங்க. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து ஃபைனலாக வந்து 30 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. தோட்டத்தில் சொல்லியிருக்கு. வாங்க இந்த இடத்த வந்து பாருங்கள். இடம் பிடிச்சிருக்குன்னா நம்ம டைரெக்டாக உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு இடம் பிடிச்சா நேரில் பேசி பார்க்கலாம். இடம் நல்லாயிருக்கும். ஏன்னா மண்ணுக்காகவே வாங்கலாம். இடம் சூப்பராக இல்லாண்டு இன்றைக்கெல்லாம் இந்த பக்கம்லாம் எடுத்து தாப்பட்டி பக்கத்துலாம் எடுத்துக்கிட்டிங்களா ஏக்கரெல்லாம் 40, 45 இப்படியெல்லாம் ரேட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரேட்டெல்லாம் பழைய ரேட்டெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி ரேட்டு எல்லா சைடுமே ரேட்டெல்லாம் ஏறி போச்சுங்க. எனது மண் செம்மண், அதுக்காக தான் 5 10 முன்ன பின்ன பார்க்க வேணாம். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி போட்டு பென்சிங் போட்டால் நீட்டாக இருக்கும் இடம் பார்க்குறது. ஏன்னா ரோடு பெயிண்ட்லேயே வந்ததுங்களா 2 சைடு ரோடு பெயிண்ட்டு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இடம் நல்லாயிருக்கும். பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பிடிச்சதுன்னா உடனே கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க. நேரில் உட்காந்து பேசி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டை ஃபைனல் பண்ண சொல்லி நம்ம வாங்கிடலாம். ஏன்னா நல்ல லேண்டுங்க. மண் பிரச்சனை கிடையாது. அந்த உள்ளார இந்த முன்னாடி வந்து இந்த வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் சும்மா ஆடு மாடு கட்டுற மாதிரி முன்னாடி கொஞ்சம் இடம் பாரு. தார் சாலை பாருங்கள். இந்த தார் சாலை முகப்பில் தான் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி லேண்டு. வடக்கு கிழக்கு இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும். அருமையான லேண்டு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிடணும். ஓகே, தேங்க்ஸ்.